வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 8. கிருஷ்ணனுக்கு 58 வயசு ஆகிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். நெகு என்ற உயரம், அதற்கேற்ற பருமன், நல்ல சிவப்பு, தீர்க்கமான மூக்கு, விசாலமான நெற்றி, அதில் பட்டையாய் 3 விரல்களை கொண்டு பூசியிருந்த விபூதி, தடித்த பிரேம் போட்ட கண்ணாடி, வெள்ளை ஜிப்பா, தூய வெள்ளை வேஷ்டி, அங்கவஸ்திரம் என வேதாமாமி வீட்டு ஹாலில் அமர்ந்திருந்த அவர் முன் சென்று நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பே அகிலாவை உலுக்கியது. வெங்கடேஷ் நேரில் போய் அகிலாவை பற்றின சமாச்சாரங்களை சொன்னதும் உச்சி பிள்ளையார் கோயிலில் பூ போட்டு பார்த்தாராம் கிருஷ்ணன். விநாயகரின் சம்மதம் கிடைத்துவிடவே சுபஸ்ய ஸ்ரீக்கிரம் என்று அந்த புதன்கிழமை காரில் கிளம்பி வந்துவிட்டார். காரிலிருந்து இறங்கி அவர் வீட்டுக்குள் நுழையும் போதே அவள் அவரை பார்த்து விட்டாள். தசரத சக்கரவர்த்தி மாதிரி இருக்கும் இவர் வீட்டுக்கு மாட்டு பெண்ணாக போகக்கூடிய தகுதி தனக்கு ஏது என்ற எண்ணம் உடனேயே அவளுக்கு தோன்றியது. மகாதேவன் வீட்டில் 4 பேர் சேர்ந்தாற்போல் அமர்ந்து கொண்டு பேச வசதி இல்லை என்பதால் வேதத்தின் வீட்டிலேயே பெண் பார்க்கும் படலத்தை வைத்து கொள்வது என்று தீர்மானித்திருந்தார்கள். வாசல் கூடத்தின் நடுவில் ஒரு பட்டுப்பாயை விரித்து சுற்றிலும் நாட்காலியை போட்டால் தங்கம். வேதம் சம்பிரதாயப்படி சொஜியும் பஜ்ஜியும் தயார் பண்ணினால் செலவு எங்களுடையதாகத்தான் இருக்கணும் என்று மகாதேவன் அபிப்பிராயப்பட்டதால் மேற்படி பதார்த்தங்களுக்கான பொருள்களை மட்டும் அவர் வாங்கி தந்து விட்டார். எத்தனையோ வருஷங்களுக்கு பின் கொஞ்சம் நெருவு சை உடுத்தி வேதாமாமி விட்டு சமையல் கட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு பஜ்ஜிக்கு காய்கறி நறுக்கியும் சட்னி அரைத்தும் தன்னால் என்ற அளவுக்கு உதவி செய்தாள் சாரதா. படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாமல் பாதி சமயம் கிடந்தவள் அகிலாவுக்கு அம்மா தனியாய் என்ன செய்வாளோ என்று மனசில் பயம் உண்டாகியிருப்பதை புரிந்து கொண்டவளாய் கடந்த சில நாட்களாய் குடும்ப வேலைகளை அனைத்தையும் தானே வழிய செய்து பெண்ணுக்கு நிம்மதியை தர முயன்றாள். தன் நல்ல புடவை ஒன்றை எடுத்து அகிலாவை உடுத்தி கொள்ள சொன்ன போது மட்டும் அவள் மறுத்துவிட்டாள். மன்னிச்சிடுங்க அக்கா, எத்தனை சிங்காரிச்சாலும் நான் இயற்கையாக இருக்கிறதை மாற்றிட முடியுமா? பெரியவர் என்னை இப்படியே பார்க்கட்டும், அதுவும் நல்லதுக்குத்தானே என்றவள் தன் புடவைகளில் சுமாராக இருந்த நைலான் புடவையை உடுத்தி முகம் கழுவி போட்டிட்டு வேதாமாமி கொடுத்த பூவை தலை நிறைய வைத்து கொண்டு தயாராகி விட்டாள். திருச்சியிலிருந்து நேராக காரில் கிருஷ்ணனும் தங்கத்தின் கணவன் வெங்கடேஷும் வருவதாக முதல் நாளே லெட்ரு வந்துவிட்டது. மாலை 5 இருக்கும். வாசலில் கார் வந்து நின்றது. டிரைவர் ஒரு கூடை பழங்களை பாயில் கொண்டு வைத்தார். வாங்க மாமா, சௌக்கியமா? மாமி வரலையா? போன மாதம் பார்த்தபோது இப்படி உடனேயே நல்ல காரியத்துக்காக சந்திக்க போகிறோம்னு நினைக்கலை. வாசலுக்கே சென்று தங்கம் வரவேற்றாள். வெங்கடேஷ் கிருஷ்ணனை மகாதேவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். உங்களை பற்றி வெங்கடேஷ் சொல்வதை கேட்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல குடும்பம் ஒன்றில் சம்பந்தம் பேச எனக்கு குடிப்பினை இருக்கணும். கிருஷ்ணன் உண்மையிலேயே பெரிய மனுஷர்தான். பணத்தில் மட்டுமல்ல, குணம், பண்பு எல்லாவற்றிலும் தான் என்பது வெகு சீக்கிரத்திலேயே புரிந்து போனது. அகிலாவிடம் டிஃபனை கொடுத்து அனுப்பினாள் வேதம். அதை அவர் அருகில் இருந்த ஸ்டூலில் வைத்துவிட்டு அடக்கத்துடன் நமஸ்கரித்து எழுந்தாள் அகிலா. இதுதான் அகிலா, என் 2வது பெண். SSLCக்கு மேலே படிக்கலை. என்னால் படிக்க வைக்க முடியலை. இவர் தாயார் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையானதும் அகிலாதான் தம்பி தங்கையை வளர்த்து என்னை, அவள் தாயாரை, எல்லாரையும் பொறுப்பாய் கவனித்தவள். மகளை அறிமுகம் செய்து வைப்பதற்குள் மகாதேவனுக்கு தொண்டை அடைத்து போனது. எனக்கெல்லாம் தெரியும், வெங்கடேஷ் பூரா விவரமும் சொல்லிவிட்டார் என்று கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்த அகிலாவை தீர்மானமாய் பார்த்து, நீயும் இப்படி உட்கார்ந்துக்கோ அகிலா, உன்கிட்டே தான் எனக்கு நிறைய பேசணும் என்றார். அகிலா பாயில் உட்கார்ந்தாள். என் பிள்ளை ஸ்ரீதரனுக்கு இப்போது 30 வயசு ஆகிறது. அவனுக்கு 2 வயசாகும்போது ஒரு சமயம் நல்ல ஜுரம் வந்தது. சாதாரண ஜுரம்னு டாக்டர் சொல்லி வைத்தியம் பார்த்தார். ஆனால்
அது போலியோன்னு பின்னால் தான் தெரிந்தது. நான் அந்த சமயம் ஊரில் இல்லை. வியாபார விஷயமாய் வெளியூரில் சுற்றிட்டு இருந்தேன். இருந்திருந்தால் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன்? டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணி கூட இந்த மாதிரி நடக்கணும்னு அதுக்கு விதித்தானே காரணம். அந்த காலத்திலே விஷய ஞானம் வேற இப்போ மாதிரி இல்லை. ஏதாவது ஆபத்து வந்ததென்றால் வந்துடுத்தேன்னு தலையிலே கை வச்சுட்டு அழ தெரியுமே தவிரவும் இதை எப்படி தடுப்போம் சரி பண்ணுவோம்னு யோசிக்க தெரியாத காலம். ராஜா மாதிரி இருந்த பிள்ளை படுத்த படுக்கையாயிட்டான். ஸ்ரீதரனுக்கு 10 வயசு போல இருக்கும். சீமைக்கு போய் படிச்சுட்டு வந்த என் சிநேகிதர் அவனை பார்த்தார். இடுப்புக்கு கீழே முழுடமும் சுவாயுதனம் இழக்கலை. ஒரு காலில் துடை பாகங்கள் மட்டும்தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. அதனால் தினமும் கடுமையான பயிற்சிகள் செய்தால் நிச்சயம் விந்தியாவது நடக்கலாம் என்றார். மெட்ராஸுக்கு கூட்டின்னு போய் ஆஸ்பத்திரியில் அங்கே பயிற்சிகள் ரொம்ப கடினம். ஒரு வாரம் பண்ணுவதற்குள் ஸ்ரீதரன் வலியால் அழ, அதை பார்த்து ஜானகி அழ, வேண்டாம் இந்த வைத்தியம்னு விட்டுட்டோம். இது எத்தனை அசட்டுத்தனம்னு இப்போ புரியறது. ஆனால் அப்போ புத்தி இல்லையம்மா. குழந்தைக்கு ஜுரம் வந்தால் ஊசி போட்டு கசப்பு மருந்து கொடுத்து தானே குணமாக்குகிறோம். ஸ்வீட்டும் ஹல்வாவுமா கொடுக்குறோம்னு அன்னைக்கு எனக்கும் தோணலை, அவனோட அம்மாவுக்கும் தோணலை. வீட்டை விட்டுட்டு ரொம்ப நாட்கள் மெட்ராஸில் இருக்க முடியலை. அவளுக்கு மற்ற குழந்தைகள் கவலை, எனக்கு பிஸ்னஸ். மறுபடியும் திருச்சிக்கு கூட்டிட்டு வந்தோம். ஸ்ரீதரனுக்கு வீட்டிலே சொல்லி கொடுத்து அவன் டிகிரி வாங்கினான். ஆனால் வெளி உலகத்தோட அனுபவம் இல்லாததால் அவன் பல விஷயங்களில் குழந்தையாய்த்தான் இருக்கான். அவன் உடம்பே அவனுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக போயிடுத்து. அவனை குத்தம் சொல்லி பிரயோஜனம் என்ன? ஸ்ரீதரனை அடுத்து எனக்கு ராஜா, ஹரி, கடைசியில் வித்யா. ராஜா பற்றின விவரங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கும். வெங்கடேஷின் ஃப்ரெண்டு. ஹரி வக்கீலுக்கு இங்கே தான் படிக்கிறான். வித்யா ஸ்கூல். ராஜாவுக்கு பெண் கொடுக்க நிறைய பேர் வரா. ஆனால் ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் பண்ணாமல் 2வது மாட்டு பெண் வீட்டுக்குள் வருவதில் எனக்கு இஷ்டமில்லை. ஸ்ரீதரனுக்கு வருகிற பெண்ணுக்கு அழகு வேண்டாம், படிப்பு வேண்டாம், பணம் காசு வேண்டாம். நல்ல குணவதியாய் மட்டும் அவள் இருந்தால் போதும். எந்த மாதிரி புருஷனுடன் வாழ்க்கை நடத்தப் போகிறோம்னு புரிஞ்சவளாய் இருக்கணும். யார் பேச்சையாவது கேட்டு ஏதோ ஒரு பெண்ணை ஆச்சுன்னு முடிச்சுட்டு பின்னால் அவனும் அவஸ்தைப்பட்டு அவளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனுடைய ஊனத்தை கேள்விப்படாத வரையில் யாருமே ரெடி தான். அதுக்காகத்தான் முதலிலே பூரா உண்மையையும் சொல்லி உன் மனப்பூர்வமான சம்மதத்தை நானே கேட்டுன பிறகுதான் அவனும் நீயும் பார்க்கவே ஏற்பாடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்கிறாய்க்கலா? உன்னை இந்த கல்யாணத்துக்காக விருப்பமில்லாமல் யாராவது நிர்பந்தம் பண்ணியிருந்தால் கூட நீ பயப்படாமல் என்னிடம் பேசலாம். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் தானேம்மா. இன்னொரு பெண்ணின் மனசு வருத்தம் புரியாதா என்ன? கிருஷ்ணன் பேசி நிறுத்தினார். சில நிமிஷங்களுக்கு அங்கே யாருமே பேச துணியவில்லை. என்ன நேர்மையான பேச்சு! அகிலாவுக்கு தான் வாயை திறந்தால் அழுது விடுவோமோ என்ற பயத்தின் காரணமாய் பேசாது இருந்தாள். என்னம்மா சொல்லு? அவர் மீண்டும் கேட்கவே தலையை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த மனுஷரிடம் தெரியும் உத்தம குணத்தில் 10ல் 1 பங்கு ஸ்ரீதரனிடம் இருந்தால் கூட தான் பாக்கியசாலியே என்ற நினைப்பு எழ எனக்கு மனப்பூர்வமாய் சம்மதம். என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை என்றால் மெல்ல. நல்லதம்மா, ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் நீ ஸ்ரீதரனை பார்க்கறதும் நல்லதில்லையா? தேவையில்லை என்று தலையாட்டினால் அகிலா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அவசியமே இல்லை. ஆனால் அவர் என்னை பார்த்துட்டு அப்புறமா சம்மதம் சொல்லணும்னா சரி என்றாள். ஸ்ரீதரன் என்னம்மா சொல்ல போகிறான்? தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தான். ஆனால் நான் கேட்கலை. அதனாலே உங்கள் இஷ்டம் பாண்டு சொல்லிட்டான். அவன் இனி புதுசாய் வேறு என்ன சொல்ல போகிறான்? ஒன்றுமில்லை. சரி மகாதேவன், இந்த சம்பந்தத்திலே எனக்கு பூரண திருப்தி. என் மனைவி, பிள்ளை அத்தனை பேர் சார்பிலும் நானே சொல்கிறேன். இதோ என் பையன் ஸ்ரீதரனின் ஃபோட்டோ. அகிலா படம் இருந்தால் கொடுங்கோ, வீட்டில் காட்டுகிறேன். அவர் கொடுத்த படத்தை வாங்கி பார்த்த மகாதேவனின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்து போயின. சாரதா பார்த்தாள். பின்பு அகிலாவிடம் நீட்டினாள். ஸ்ரீதரன் இடுப்புக்கு மேல் எடுத்த படம்.
அது கிருஷ்ணன் 30 வயசில் எப்படி இருந்திருப்பார் என யூகிக்க முடிந்தது. ராஜா மாதிரி பிள்ளை என்பார்களே, அப்படி அல்லவா இருந்தான் ஸ்ரீதரன். இவனையா? நானா? என்னை மணக்க இவர் சம்மதிப்பாரா என்ற பயம் அகிலாவினுள் தோன்ற அம்மாவிடம் படத்தை திருப்பி கொடுத்து விட்டாள். அப்போ நான் வரட்டுமா? முகூர்த்த நாள் பார்த்துட்டு எழுதுங்கோ. கிருஷ்ணன் கிளம்பிவிட்டார். வந்து என்று இழுத்தார் மகாதேவன். தப்பா எடுத்துக்காமல் இருந்தால் சொல்கிறேன். கொஞ்சம் பின்னால் வந்து என் வீட்டையும் பார்த்து விட்டால் நல்லது. என் குடும்ப நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிடும். மூத்த பெண் லலிதா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் பாக்கி இருக்கு. மலை போல நம்பிட்டு இருந்த பிள்ளை வேறு ஜாதிக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு சொத்துன்னு சொல்லிக்க ஒன்றும் கிடையாது. என் வாத்தியார் வருமானம் தான். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி வெளிப்படையாய் பேசினேன். நானும் சொல்லாவிட்டால் அது தப்பில்லையா? கிருஷ்ணன் மகாதேவனிடம் வந்தார். தோளில் ஒரு கையை போட்டு கொண்டார். வாங்கோ, நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு நீங்கள் சம்பந்தியான பிறகு அதுவும் என் வீடு தானே என்றார். மகாதேவன் தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருப்பது போல 2 கைகளையும் கூப்பி கொண்டார். அவருக்கு கிருஷ்ணன் பேச்சு ரோமாஞ்சலியை கொடுத்தது. ஊருக்கு புறப்படும் முன் அகிலாவை மட்டும் தனியாக அழைத்தார் கிருஷ்ணன். உன்கிட்டே உன்னை மட்டும் சொல்லணும் போல ஆசையாக இருக்கு அகிலா. சொல்லட்டுமா? டாக்டர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஸ்ரீதரனை மெல்ல வழிக்கு கொண்டு வந்து வகையாய் பயிற்சி கொடுத்து அவன் மனசுக்கும் வளர்த்து கொடுத்து விட்டால் அவன் 3/4 குணமாகி ஊன்று கோளுடனாவது நடக்க வழி இருக்குன்னு சொல்லியிருக்காருமா. அதனாலே நீ நொண்டிக்கு வாழ்க்கைப்பட போகிறோம்னு ரொம்ப வருத்தப்படாதே. ஒரு நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நல்லதுக்கு தான். உன்னிடம் பொய் சொல்லி உன்னை ஏமாற்ற நான் இதை சொல்லவில்லை அகிலா. நிச்சயமாய் டாக்டர் சொன்னது தான். என்ன புரிகிறதா? உனக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டானம்மா என்று சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு காரில் ஏறின போது அகிலாவுக்கு நிஜமாகவே சந்தோஷமாகத்தான் இருந்தது. என்னுடைய இந்த கல்யாணத்தால் என் குடும்பத்துக்கு நான் உதவியாக இருக்க வேண்டும். என்னை தொட்டு தாலி கட்டும் மனிதனுக்கு இதமான மனைவியாக இருக்க வேண்டும். என் மாமனார் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை பொய்யாக்காத வண்ணம் என் புகுந்த வீட்டுக்கும் நான் நிறைய அமைதி தருபவளாக இருக்க வேண்டும். என் பிரார்த்தனையை நிறைவேற்று தெய்வமே என்று அன்று முதல் மனசால் ஒவ்வொரு கணமும் வேண்ட முற்பட்டாள் அகிலா.